சார், இப்போ குழந்தைங்களுக்குலாம் தீக்காயம் ஏற்பட்டா என்ன பண்ணணும்? தீக்காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே ஒரு 10 to 20 மினிட்ஸ் தண்ணியில் வந்து கையை நல்லா வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு குழந்தை கையில் ஏதாச்சும் ரிங் போட்டிருக்காங்க, இல்லை வளையல் போட்டிருக்காங்க, இல்லை கிளாத்திங்கும் அந்த தீக்காயத்தில் பட்டிருக்குன்னா உடனே எல்லாத்தையும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணும். ஏன்னா இந்த தீக்காயம் சிம்டம்ஸ் பெல்ட்ஸ் மாதிரி லைட்டாக கொப்பளை மாதிரி வரும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணி, அதாவது நல்ல சுத்தமான துணியை வச்சு அந்த ஊண்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டா போதும். ரொம்ப பெயின் இருக்குன்னா ஐஸில் டேரெக்டாக வைக்காம ஐஸில் ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை துணியை சுற்றி ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆனால் ஒரு 10 செகண்ட்ஸ் சொல்லிட்டு லைட்டாக ஒத்தனை வச்சிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரொம்ப அழுகுறாங்கன்னா பேராசிட்டமால் ட்ராப்ஸ் வீட்டில் இல்லை சிறப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போடுங்க. அதுக்கப்புறம் டாக்டர் கண்டிப்பாக வந்து கன்சல்ட் பண்ணணும். தீக்காயத்தில் மஞ்சத்தூள், டூத் பேஸ்ட்லாம் வைக்கலாமா? கண்டிப்பாக மஞ்சத்தூள் எதுவுமே வைக்கக்கூடாது. அப்போ காஃபி பவுடர், தேங்காய் எண்ணெய், நெய் இதெல்லாம் வைக்கலாமா? எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணும். ஹீட்டை வெளியே போகாமல் அப்படியே இருக்கும். குழந்தைக்கு இன்னும் இரிட்டபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஒருவேளை நம்ம அந்த காயத்தை பார்க்குறப்ப காயத்தோட டெப்த் நமக்கு தெரியாது, அந்த கலர் சேஞ்சஸ் இருக்கிறதுனால. அதனால கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் விக்ஸ் ஆர் டெட்டால் அது வைக்கலாமா சார்? விக்ஸு, டெட்டால், பவுடர் எதுவுமே போடக்கூடாது. விக்ஸ், டெட்டால் போட்டால் ஏற்கனவே ஸ்கின்ல ரொம்ப தீக்காயம் இருக்கப்ப எரிச்சல் அதிகமாக இருக்கும். குழந்தை இன்னும் அழுவாங்க. அதனால பேரண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. டியர் பேரண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இதை போடுங்க, ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.